கருப்பா இருந்தா என்னவா நண்பர்களே? உலகத்தை படிச்ச அந்த புண்ணியவான் எல்லாருக்கும் ஒரு நிறத்தை கொடுத்தான். ஆனா இந்த மனுஷங்க தான் அதுல உயர்வு தாழ்வுன்னு ஒரு கோட்டை போட்டு வைக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே என்ன கருப்பா இருக்க, வெயில்ல போகாத, இன்னும் கருத்துடுவேன்னு என் காதுல விழுற மாதிரி எத்தனை பேர் தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் அதெல்லாம் கூட பெரிய விஷயமா எடுத்துக்கலங்க. ஸ்கூல்ல கூட பாருங்க, பசங்க கிண்டல் பண்ணும்போது நான் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்திருக்கிறேன் நிறைய வாட்டி. ஒரு வயசுக்கு மேல ஒரு விசேஷத்துக்கு போகும்போது, இந்த கலர் ட்ரெஸ் நல்லா இல்லை, உன் கலருக்கு செட் ஆகல, நீ ரொம்ப கருப்பா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. வீட்டில் ஒரு கல்யாண பேச்சு எடுக்கும்போது நம்ம படிப்பு, நம்ம குணம், நம்ம திறமை இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. பொண்ணு கொஞ்ச நேரம் கம்மிதான்னு ஒத்த வார்த்தையில சொல்லி என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு அவங்க யாருங்க? அந்த நிமிஷம் என்னோட நிறம் ஏங்க அவங்க கண்ணுக்கு அப்படி ஒரு தெரியுது? நமக்காக பெத்தவங்க மற்றவங்க முன்னாடி பொண்ணு லட்சணமா இருப்பான்னு சொல்லி 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 நம்மளை கை காட்டி காட்டும்போது அவங்க படுற அந்த அவஸ்தையை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அது ஏன் மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேதுங்க? வெயில்ல பார்த்தா சந்தோஷப்பட வேண்டிய வயசுல வெயில்ல போனா இன்னும் கருத்துடுவேன்னு பயப்பட வச்சது இந்த சமூகம்தான். சமூகம்னா என்னங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மா அப்பா, என் சொந்த பந்தம், என் கூட படித்தவங்க, என் கூட பிறந்தவங்க, இவங்கெல்லாம் தாங்க எனக்கு தெரியுறது. அவங்களே இப்படி சொல்கிறாங்க. படிக்கிற திறமை, பண்பு, அது இதுன்னு அவங்க கண்ணுக்கு தெரியறதே இல்லை. எடுத்ததுமே என் நிறம் தான் தெரியுது. இதுதான் ஒரு பெண்களுடைய தகுதியாங்க? எனக்கு புரியல. நிறம் கம்மியா பிறந்தது அவ்வளோ பெரிய தப்பா? அது என்னோட குறையா? நான் பண்ண தப்பா? சொல்லுங்க. மற்றவங்க பார்வையில இது வெறும் தோல் நிறமா இருக்கலாம். ஆனா அதை சுமக்கிற எங்களுக்கு தானே தெரியும் இது எவ்வளோ பெரிய வலின்னு. ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்க வேண்டியது. எங்க போனாலும் கருப்பி, கருப்பாயி, பிளாக்கி, என்ன இது பேச்செல்லாம்? அப்புறம் பாருங்க, நல்லா படித்து ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்டு ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது நம்ம மனசு முழுக்க ஒரு பெரிய கனவு இருக்கும். நம்ம உழைப்போம், நம்ம அறிவோம் அங்கே அங்கீகரிக்கப்படும்னு ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த அலுவலகத்துக்குள்ளேயே நுழையிறோம். ஆனால் அவங்க நம்மளை கண்ட உடனே வர அந்த ஒரு பார்வை இருக்கே, அது எல்லாத்தையும் அப்படியே உடைச்சிரும். கையில் இருக்கிற அந்த ஃபைலும் நம்ம தகுதியும் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம நிறத்தை பார்த்த உடனே ஒரு வித முகச்சுளிப்போட பார்க்குற அந்த பார்வை, இவங்க இங்கே எதுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனம். நம்ம பேச ஆரம்பிக்கும் போது கூட நம்ம வார்த்தைங்களை விட நம்ம கருப்பு நிறம்தான் அவங்க கண்ணில் ஒரு குறையாக தெரியும்.